எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது துளாராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக வேதகால முறையில் துல்லியமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 29ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 12ஆம் தேதி வரை சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம், வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் 4 மாதம் 14 நாட்கள். இந்த 4 மாதம் 14 நாட்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்ன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக துளாராசிக்கு துலால் லக்னத்துக்கும் துலால் ராசியிலேயோ துலால் லக்னத்திலேயோ நீங்கள் பிறந்திருந்தால் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் கொடுக்காத யோகத்தை சனி பகவான் தான் தருவார். சுக்கிரனுக்கு மிகப்பெரிய ஒரு நட்பு கிரகம் தானுங்க சனி பகவான். துலா ராசிக்கு 6வது பாவகத்தில் சனி பகவான் இருக்கிறார். சனி பகவான் துளாராசி நண்பர்களுக்கு 4வது பாவகத்துக்கு அதிபதி, 5வது பாவகத்துக்கு அதிபதி. கண்டகச்சனின்னு சொல்லுவாங்க. அதாவது 5-4 கிரகம் 6வது பாவகத்தில், அதாவது 5வது பாவகத்துக்கு அதிபதி 4வது பாவகத்துக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு அதிபதி சனி பகவான் 6வது பாவகத்தில் இருக்கிறது. அது சாதகமானு கேட்டிங்கன்னா பாதகம் தானுங்க. ஆனால் சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறி வரும். அப்போ அந்த வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் நமக்கு சாதகமாக இருக்கும். அதுபோக 9 கிரகங்களில் தனிச்சு இருக்கக்கூடிய கிரகம், தனிச்சு இருக்குன்னு சொல்கிறத விட 8 கிரகங்களுடைய குணம் ஒரே மாதிரி, இந்த சனி பகவானுடைய குணம் மட்டும் வேறு மாதிரி இருக்கும், தனிச்சு இருக்கும். குரு பகவான், சுக்கிர பகவான், சூரியன், சந்திரன், ராகு, கேது, செவ்வாய், புதன், இந்த கிரகங்கள் எல்லாமே எந்த இடத்துல இருக்காங்களோ, யாருடைய சாரத்தில் இருக்கிறாங்களோ, சாதகமாக இருந்தால் சாதகமான பலனை கொடுப்பாங்க, பாதகமாக இருந்தால் பாதகமான பலனை தான் கொடுப்பாங்க. அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் சனி பகவான் விதிகாரகன். சனி பகவான் எப்படின்னா, அவர் மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அவர் நீச்சம் பெற்றிருந்தாலும் சரி, இல்லை பகையாக இருந்தாலும் சரி, இல்லை ஆட்சியில் இருந்தாலும் சரி, நாம் செய்த பாவ புண்ணியம் அல்லது செய்ய போகிற பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன் தருவார். வேறு எந்த கிரகம் கெட்டு போயிருந்தாலும் காக்காவுக்கு நாம் அன்னம் வைக்கிறது இல்லை. சனி பகவான் நம்மளை பிடிச்சா, சனி பகவானுடைய தாக்கம் இருந்தால் காகத்துக்கு நம்ம அன்னம் வைப்போம். சனி பகவானுடைய வாகனம் அது அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, அதில் 1000 அர்த்தம் இருக்குங்க. முன்னோர்களுடைய அனுகிரகங்கள் வேணும்னாலும் நம்ம காகத்துக்கு அன்னம் வைப்போம். அந்த மாதிரி விதிகாரகன் சொல்லக்கூடிய சனி பகவானுடைய அனுகிரகங்கள் இந்த நேரத்தில் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு 100% உண்டு. அதில் மாற்று கருத்து கிடையாது. 4வது பாவகத்துக்கு அதிபதி சுபஸ்தானாதிபதி, புத்திரஸ்தானாதிபதி 6வது பாவகத்தில் போனதுனால கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலமாக ஒரு சில துளாராசியில் பிறந்தவங்களுக்கு மன அழுத்தம் கொடுத்துருக்கும். இருந்த வேலை வாய்ப்பு போயிருந்திருக்கும். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன் சார், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன் சார், 10 வருஷமாக ஒரு நிறுவனத்தில் வேலை செய்துக்கிட்டு இருந்தேனுங்க, 10 நிமிஷத்தில் என் வேலை போயிடுச்சிங்க, கமிட்மெண்ட் அதிகமாகி போச்சு, இப்போது சம்பாதனை இருந்ததுனால நிறைய கமிட்மெண்ட் வச்சுக்கிட்டேனுங்க, திடீர்னு சம்பாதனை நின்று போச்சுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறேன், கழுத்து பிடிக்கிற அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இருந்த நகநட்டை அடமானம் வச்சு பார்த்துட்டேனுங்க. இப்படியெல்லாம் சங்கடப்பட்டு இருக்கிற துளாராசியில் பிறந்தவங்க துளாராசியில் பிறந்தவங்க இப்படி சங்கடப்பட்டு இருந்தால் இந்த நேரத்தில் நிச்சயமாக சாதகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8வது பாவகத்தை முதல்ல பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்ட்டு போன வேலை வந்து சேரும். எதிர்பாராத இடத்துல காசு பணம் கொடுத்துட்டோம், வரல, வர்றதுக்காக எப்படியோ நம்ம பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், வந்து சேரலைன்னா இந்த நேரத்தில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
எதிர்பார்ப்புகள் நிறைய நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேனுங்க. எதிர்பார்ப்புகள் அப்படின்றது எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எதிர்பார்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்பு. இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை கொடுக்கறது இல்லை பாருங்கள். ஏதாவது ஒரு தருணத்தில் தானே சாதகமான பலனை தரும். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டம் சாதகமாக இருக்கும். படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கிறதா இருக்கட்டும், வேலை வாய்ப்பு நிரந்தரம் அடைகிறதா இருக்கட்டும், பொருளாதாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் சரியாகிறதா இருக்கட்டும், எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த செயல் முழுமையாக இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடலாம். அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்குறார். 12வது பாவகம் அப்படின்னா விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. பொதுவாக அந்த துளாராசியில் பிறந்தவங்களுடைய மிகப்பெரிய ஒரு குணம் என்னன்னா 2 விஷயம். ஒன்று, பாரம்பரியத்தை ரொம்ப நேசிப்பாங்க. என் தாத்தா கட்டின வீடு இது, இந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கல்ல கூட வெளியே போகக்கூடாது, அப்படியே பாரம்பரியமாக அது அப்படியே இருந்துக்கிடணும். எல்லா ராசிகாரங்களுக்கும் அந்த மாதிரி எண்ணம் இருக்கும். ஆனால் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு இது இருக்கும். பூர்வீகத்தில் ஒரு வீடு வாசல் இருக்குது. எங்கள் தாத்தார் கட்டின வீடு, தாத்தனுடைய தகப்பன் கட்டின வீடு, என் முப்பாட்டம் கட்டின வீடு, அதில் தான் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். அதை புதுப்பிக்கலாமான்னா தாராளமாக செய்யலாம். பூர்வீகத்தில் இருக்கிற சிக்கல்கள் எல்லாமே நீங்க போகுது. ஏன்னா 5 கூடிய கிரகம் வக்ரம் அடையும் பொழுது நமக்கு அந்த பூர்வீக பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். புத்திரபாக்கியத்தில் இருக்கிற பிரச்சனைகளும் சரியாகும். திருமணமாகி 6 வருஷம் ஆகுது சார், 7 வருஷம் ஆகுது சார், குழந்தை பாக்கியம் இல்லை சார்னா இந்த நேரத்தில் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன், துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் தானுங்க. சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் சுக்கிர பகவான் தேவகுருன்னு சொல்லக்கூடிய குரு பகவானோட சேர்றார். புத்திரகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவானோட சேருவார் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில். அப்போது குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படும். இதனால் புத்திர பாக்கியத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். 6வது பாவகத்தில் புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி இருக்கிறதுனால பூர்வீகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், வில்லங்கங்கள், தொல்லைகள் எல்லாம் நீங்கும். வீட்டில் நிம்மதி சந்தோஷம் சேரும், நிறைவு சேரும். இதுதான் இத்தனை நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தனுங்க, காத்துக்கிட்டு இருந்தனுங்க, இந்த செயல் நடக்காதான் அப்படின்றத ஏக்கத்தில் தானே இருந்தனுங்க. அப்படின்னா இந்த நேரம் நிச்சயமாக உங்களுக்கு பிரமாதமான ஒரு நேரம் இருக்குது. அதில் மாற்று கருத்து கிடையாது. நான் எல்லாருக்கும் சொல்கிறது என்னன்னாங்க, சனி பகவானை பார்த்து பயப்பட வேண்டாம். சனி பகவான் நம்ம வாழ்க்கையில் 3 முறை வருவார். முதல்ல 7.5 சனியாக வருவார், அதாவது விரயம் பண்ணக்கூடியது. 7.5 சனியாக வரக்கூடிய அந்த விரயத்தில் வரும் பொழுது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தொல்லைகள் கொடுக்கணுமோ, ஒரு மனசு எந்த அளவுக்கு தாங்குவான் அப்படின்னு சோதிக்கும். 2வது முறை பொங்கும் சனியாக வரும்போது நமக்கு அத்தியாவசியம் இல்லை, ஆடம்பரத்தையே கொடுத்துட்டு போயிடும். 3வது சனி வரும்போது நம்மளை கொண்டுட்டு போயிடும், கர்மச்சனி. 3வது சனியில் ஏகப்பட்ட பேர் இருந்திருக்காங்க, மிச்சமாக இருந்திருக்காங்க. நாம் செய்த பாவ புண்ணியம் இல்லை செய்ய போகிற பாவ புண்ணியம் இதன் அடிப்படையில் தான் 3வது சனியில் நம்ம இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது இல்லை போய் சேர்றது முடிவு பண்ணுறது. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு தர்மம் பண்ணுறோமோ, நம்ம எந்த அளவுக்கு பொதுநலமாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு அவர் யோகத்தை கொடுப்பார். நான் கோயிலுக்கு போயிட்டு ஒரு 10,000 ரூபாய் நான் உண்டியில் போட்டுட்டு வந்தேனுங்க, அது புண்ணியம் கிடையாது. 10,000 ரூபாய் கொண்டு போய் ஆதரவற்றவர்கள் அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு செயல் நான் செஞ்சுட்டு வந்தேனுங்க அப்படின்னா அது புண்ணியம். அதனால் சனி பகவான் எப்படி பலன் கொடுப்பாருன்னா, அது ஒரு சில வேலைகள் செய்கிறவங்கள சனி பகவான் டச்சே பண்ண மாட்டார். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு போடணுங்க. இந்தந்த வேலையில் செஞ்சிட்ருக்கிற நண்பர்களை சனி பகவான் தொந்தரவே பண்ண மாட்டேன். அப்படி அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான். சனி பகவானுடைய பார்வை 12வது பாவகன் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தை
வக்கரத்திலிருந்து பார்ப்பதால் மண்மனை புதுப்பிச்சுக்கிறதுக்கும் மண்மனை வாங்கிக்கிறதுக்கும் மண்மனை கட்டுறதுக்கும் நல்ல நேரம். ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வீடு வாசல் ஆரம்பிச்சுக்கிறதோ, சார் கையில் 4 காசு பணம் இல்லை, நான் எங்கே சார் வீடு வாசல் வாங்க போகிறேன், கட்ட போகிறேன், புதுப்பிக்க போகிறேன்னா, கல்யாணம் பண்ணவங்களும் சரி வீடு வாசலை கட்டினவங்களும் சரி அவங்கக்கிட்ட கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா தான் கையில் இருந்ததுங்க, 20 லட்ச ரூபா வீட்டு வேலை ஆச்சுங்க, 18 லட்சம் எங்கேருந்து வந்ததே தெரியல, ஏதோ ஒன்று ரெடி பண்ணி வீடை கட்டி விட்டனுங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, கை நிறைய காசு பணம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் சொந்த வீடு வாசலை கட்ட முடியாமல் வாங்க முடியாமல் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டிலே இருந்து போனதை நம்ம பார்த்துருக்கோம். தேவைக்கு மீறிய காசு பணம் வச்சுருந்தோம், கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ண முடியாமல் சன்னியாசியாகவே போனதை நம்ம பார்த்துருக்கோம். எப்போவுமே திருமணம் வீடு இதெல்லாம் பிரார்த்தம், நம்ம செஞ்ச பிரார்த்தம். ஒரு மனுஷனுக்கு இது 2 அமையுது அப்படின்னா நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கிறீங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க. நாம் என்ன செய்கிறோம்னா, நமக்கு முன்னுக்கு இருக்கிறவங்களை பார்த்தே பழகிட்டோம். தங்கறதுக்கு தங்கமான ஒரு வீடு, 3 வேளை சோறு, பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்கிறாங்க, இதுவே மிகப்பெரிய பிரார்த்தங்க. ஆனால் நம்ம மனசு ஏற்றுக்காதில்ல. நமக்கு முன்னுக்கு இருக்கிறவனெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆடி காரில் போகிறாங்களா, BMW போகிறாங்களா, ஜாகுவாரில் போகிறாங்களா, அப்படி தானே நம்மளுடைய யோசனைகள் போகும். தயவு செய்து சொல்கிறேனுங்க, சனி பகவான் வக்கரத்தில் வரக்கூடிய தருணத்தில் நீங்கள் விரயம் பண்ணுங்க, தர்மம் பண்ணுங்க, உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. நிச்சயமாக அந்த சனி பகவான் நீங்கள் 10 ரூபா செலவு பண்ணிங்கன்னா 100 ரூபா ஆதாயத்தை தருவார். அதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. மற்றவங்களுக்கு எப்படியோங்க, இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கும் தங்கமானவருங்க இந்த சனி பகவான். துளாராசியில் பிறக்கணும்னா குடுப்பனை இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா தராசு உங்களுடைய ராசியுடைய என்ன சொல்கிறது, அந்த உருவமே பார்த்தீங்கன்னா தராசு. நேர்மையாக இருப்பீங்க. 10 ரூபா நீங்கள் ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா 20 ரூபாய் ஏமாற்றிட்டு வந்துடுவீங்க. அது உங்களுடைய குணமோ என்னவோ தெரியல. 10 ரூபா நம்ம ஒரு கடைக்காரங்க ஒரு அரிசி பருப்பு வாங்குகிறோம், ஒரு 10 ரூபா சேர்த்தி கொடுத்துட்டாங்க, நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா கூட அடுத்த நாள் 20 ரூபாய் செலவாயிடுது. இது துளாராசிக்காரங்க நிறைய பேர் அனுபவிச்சிருக்கிறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் முழுமையான ஒரு பொதுநலமாக இருந்து ஒரு செயல்பாடு செய்து பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கு நல்லது செய்வார். துளாராசிக்கு 3வது பாவகத்தையும் பார்க்குறாரு சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும் பொழுது. அதாவது தன்னுடைய சுய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் இருந்து வக்கரம் அடைகிறதை விட குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் அவதரிச்ச நட்சத்திரம் குரு பகவானுடைய சாரத்தில் சனி பகவான் வக்கரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சூதானமாக இருங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரி ஆகிடும், யாருக்கிட்டேயாவது காசு பணம் கொடுத்து ஏமாந்து போயிடுவீங்க, சின்ன சிக்கல் ஏற்படும். இது எல்லாமே குரு பகவானுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் 4வது மாதத்தில் சனி பகவான் வரும்போது கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும், கொஞ்சம் மன அழுத்தத்தை கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. உடல் திரேகத்தில் தொல்லைகள் கொடுக்கும், ஒரு சிலருக்கு வாகனத்தில் விபத்து கொடுக்கும். என்னடா பட்டினி இவர் இப்படி சொல்லிட்டாரேன்னு நினைக்காதீங்க, சரியா? கொஞ்சம் சூதானம் தேவை. எந்த மாதம்ன்ற விவரமும் சொல்கிறேன். செப்டம்பர் 16 தேதிக்கு மேலே அக்டோபர் முழுவதும் நவம்பர் முழுவதும் நவம்பர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16-17 தேதி வரைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு தொல்லை இல்லை நமக்கு. சாரி, உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டு தொல்லை இல்லை, புரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற வரைக்கும் தொல்லை. ஏன்னா சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் நமக்கு ரொம்ப ஆப்போசிட்டு. குரு பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் ஆப்போசிட்டு. குரு பகவான் யாருன்னா உங்கள் ராசிக்கு 6 குடையவர் தேவகுரு. சுக்கிரன் யாருன்னா அசுரகுரு, உங்கள் ராசிநாதன். உங்கள் ராசிநாதனுக்கும் குருவுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம், சனிக்கும் குருவுக்கும் 7ஆம் பொருத்தம் 8ஆம் பொருத்தம். இந்த மாதிரி ஒரு சூழலில் 6வது பாவகத்தில் வக்கரத்தில் வரக்கூடிய சனி 6வது பாவகத்துக்கு அதிபதியுடைய சாரத்தில் இருக்கும்போது நமக்கு நல்லது பண்ணாது. அது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் டீல் பண்ணுங்கள். மற்றபடி இந்த 3வது பாவகத்தை பாருங்க, தகரியஸ்தானத்தை பார்ப்பார். உங்களுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும்.
ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமா 2 மனசு இருக்குன்னு பாருங்கள். எல்லா நேரமும் அந்த மாதிரி இருக்கிறதில்ல, ஒரு சில நேரம் அந்த மாதிரி இருக்க தானே செய்யுது. அந்த தடைகள் எல்லாம் நீங்கிடும், மன அழுத்தத்தை நீங்கிடும், நிம்மதி சந்தோஷத்தை கொடுத்துரும். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், அக்கா தங்கிக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், நம்ம மேலே இருக்கக்கூடிய பகைகளாக இருக்கட்டும், இதெல்லாம் சரியாயிடும் சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில். சரியா? நிச்சயமாக சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்ர பயிற்சி காலகட்டம் சிறப்பாக இருக்கும், நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். இந்த பதிவு துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. அதுபோக 2 செயல் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க. ஒன்று, நேரில் சாதகம் பார்த்து தர்றது. ஏன்னா நிறைய பேர் நேரில் ஒரு முறையாவது உங்கள்கிட்ட சாதகம் பார்க்கணுங்க அப்படின்ட்டு பிரியப்படுறவங்க சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நான் வாரத்தில் 2 நாள் மட்டும் ஒதுக்கி இருக்கிறேனுங்க. முழுமையாக நேரில் சாதகம் பார்த்து தரேனுங்க, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாள். 2வது விஷயம் என்னென்னா, என்னுடைய நீண்ட நாள் கனவு. இதுக்கு முன்னாடி நான் செய்துட்டு இருந்த வேலை தான் இப்போ என்னால் செய்ய முடியாமல் இருந்தது. ஒரு 4 வருஷமாக நான் கொஞ்சம் தள்ளி வச்சுருந்தேனுங்க. என்ன அப்படின்னா, ஆயுள் கால ஜாதகம் எழுதி கொடுக்கறது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பலன்கள் ஓரலாக தெரிஞ்சால் போதும், முழுமையாக தெரியாட்டி ஓரளவுக்கு ஓரலாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஓரலாக தெரிய வேண்டாம், முழுமையாகவே தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் முழுமையாக ஆயுள் கால பலன் எழுதி தரணுங்க. ஒரு குழந்தை எந்த நட்சத்திரத்தை, ஒரு குழந்தை பிறக்கிறதுலேருந்து என்ன நட்சத்திரம், என்ன ராசி, என்ன தசை, என்ன புத்தி, அந்த குழந்தைக்கு 4 வயசில் எப்படி இருக்கும், 10 வயசில் எப்படி இருக்கும், 15 வயசில் எப்படி இருக்கும், என்ன படிப்பாங்க, எந்த துறைக்கு வேலைக்கு போவாங்க, எப்போ கல்யாணம் நடக்கும், முழுமையாக வாழ்க்கை பலன்கள், அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும், வாழ்வாதாரம் எப்படி இருக்கும், 2025 அப்படின்னா 2026 இந்த கோட்சார கிரகநிலைகள் எப்படி, அந்த நேரத்தில் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள், முழுமையாக அந்த ஆயுள் கால ஜாதகம் கிட்டத்தட்ட 116 பேப்பர் இருக்கும். 90 GSM பேப்பர். கடையிலலாம் அந்த நோட்டு விற்காது. பேப்பர் வாங்கிட்டு எழுதி பெயிண்டிங் போட்டு தரணுங்க. பெயிண்டிங்கே 200 ரூபாய் வருங்க. அந்த சாதகத்துக்கு உண்டான பெயிண்டிங்கே 200 ரூபாய் வரும். அந்த சாதகத்துக்கு நான் வாங்கக்கூடிய காஸ்ட்டு 1200 ரூபாய். 5000 ரூபாய் கொடுத்தா கூட அந்த வேலை யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த வேலை நான் செய்து தரணுங்க, கொரியர் செலவோடு. முழுக்க இது நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும் அப்படின்றதுக்காக இந்த வேலை நான் செய்து தரணுங்க. நிச்சயமாக சொல்கிறேனுங்க, ஒரு நோட்டு நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற மொத்த பேருக்கு நீங்கள் ஜாதகம் எழுதிக்குவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சரிதானுங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. ஒரு குழந்தை பிறகுதுன்னா 5 வயசு கழித்து தான் ஜாதகம் எழுதணும். 5 வயசுக்குள்ளார சாதகம் எழுதக்கூடாது. அது மனசில் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.